பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு கட்டாயம் உன்னை தண்டிக்கும். எனக்கு அன்பானே, அநேக நேரங்களில் தீமை செய்வதற்கு நாம் வாஞ்சிக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு போதிச்சுட்டு போனது என்ன தெரியுமா? ஐயா மிக அழகாக நமக்கு போதிச்சார். மத்தேயு 5:44 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அது மட்டுமல்ல உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? நம்ம நிந்திக்கிறவனுக்கு நம்ம பதில் நிந்தை கொடுத்துட்டோம்னா பிரயோஜனமே கிடையாது. அன்னைக்கு இயேசு சிலுவையில் இருக்கும்போது சொன்னாங்க, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன் நாங்க, நம்ம எப்படி ரட்சிக்க போறான்னார். அடுத்த நிமிஷம் அவர் இறங்கி, எப்பா என்னால் செய்ய முடியாத அதிசயம் உண்டோன்னு அவர் சொன்னாரா? இல்லையே. எனக்கு அன்பானே, தீமையை நன்மையினால் தான் வெல்ல வேண்டும். அதனால வேதம் சொல்றது, நன்மை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கிலும் தீமை செய்து பாட அனுபவிக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் தீமை செய்து பாட அனுபவிக்கிறது, நன்மை செய்து பாட அனுபவிக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. மறந்துடாதீங்க. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திற்கு அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா, பானவையா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. வல்லவர் உம்மை போலொரு தேவன் இல்லை, நீ சல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலொரு தேவன் இல்லை. உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா.
சமமானவர் யார்? அவரே கேட்கிறார், என்னை யாருக்கு சமமாக்குவீங்க? ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நான் என் தழையின் கற்பத்தில் தோன்றினது முதல் நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். நரை வயது மட்டும் நான் அப்படி செய்து வந்தேன், இனியும் அப்படி நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? அவருக்கு யார் ஒப்பாவார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன்னா அவருக்கு ஒப்பா யாரும் என்ன செய்ய முடியாது. தாய தகப்பனை வைக்க முடியுமா? அதனால தான் சொன்னார், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். ஆமா, மறந்துடாதீங்க. எனக்கு அன்பாருடைய அநேக நேரங்களில் அவர் யார்? அவர் நீதியின் தேவன். அதனால தான் இங்கே எழுதி வச்சிருக்கார், உன் தீமை உன்னை கட்டாயம் கண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை என்ன செய்யும்? தண்டிச்சிடும். மறந்துடாதீங்க. இங்கே பார்க்கிறோம், அதே அப்போஸ்தலர் 7:24 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை நல்ல கவனிங்க. மோசே போன வழியில ஒரு காரியம் நடந்துச்சு. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு தான். ஒருத்தன் பலம் உள்ள, ஒருத்தன் பலம் இல்லாதவன். இதுல ஒரு காரியத்தை மறந்துட்டான். பலன் உள்ளவனுக்காக பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் செய்வார்? அவர் தான் செய்வார். ஏன்னா பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் தருகிறவர். நாம பாடுவோம், நமக்கு விளங்காது. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம், உனக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். அநேக நேரம் நமக்கு தெரியலங்க, உதவி செய்யறது ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா அவரே சொல்லியிருக்கார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இவரு போய் அந்த பலமுள்ளவனுக்கு நிற்கல, நியாயமாத்தான் செஞ்சார். பலமுள்ளவனை அடிச்சாரு, பலவீனனுக்கு என்ன செய்தார்? நியாயம் செய்தார். ஆனா நியாயம் செய்யறது யார் பொறுப்பு? தேவனுடைய பொறுப்பு இல்லை. அவனுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். முதல்ல இவர் போன உடனே பிடிச்சி அடிச்சிட்டாரு.
அடித்தது மட்டுமில்லை, என்ன பண்ணாரு? வாசிங்க, 24 வசனத்திலிருந்தே வாசிங்க. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணையும் நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். சரி, தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். சில நேரம் நம்மளும் இப்படிதான், நம்முடைய தவறான நினைவுகள்ல வந்துடக்கூடாது. ஏசாயா சொல்லியிருக்காரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏசாயா 55:8 வாசிக்கிறோம், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அதோட நிப்பாட்டல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழியும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவு தான் நடக்கும். ஆமென். நாம நினைச்சு என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தோம்னா அது அவசரப்பட்ட தீர்மானம் எடுத்துருவோம். எனக்கு கண்பாருடைய எந்த காரியத்திலையும் பாருங்க, தாவீது பாருங்க கர்த்தர்ட்ட கேட்டு தான் செய்வான். யாக்கோபு பாருங்க கர்த்தர்ட்ட கேட்பான். எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யாக்கோபு போய் கேட்குறார், நான் எகிப்துக்கு போகலாமா? அங்கே நீர் கூட வருவீரா? யாக்கோபு கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் விடமாட்டேன்னா. எனக்கு அன்பானவர்களே, தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான். சுற்றி ஜனங்கள்லாம் கல்லறிய வராங்க. அப்போவும் கர்த்தர்ட்ட கேட்குறான், நான் அதை பிடிக்க முடியுமா? 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ? எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நேரத்திலையும் கர்த்தரை தான் தேடினா. நாம சொல்லல, கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே, நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவென்றே பாடுவே, நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவென்றே பாடுவே, கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே. காலமெல்லாம் என எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். ஆமா, நாம பாடுவோம், செய்ய மாட்டோம். ஏன்னா ஆதியும் நீர் அந்தமும் நீர், தொடக்கமும் நீர் முடிவும் நீர். ஐயா, தேவனும் நீர் என் ஜீவனும் நீர், வாழ்விலும் நீர் தாழ்விலும் நீர். அப்ப நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? அவசரப்பட்டு விருநாள நீதி செஞ்சுட்டு சொல்லாரு, தங்கள் கைகளினால ரட்சிப்பார் என்பதை புரிந்து கொள்வார் நினைச்சாராம். வாசிங்க 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:25 தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அறியவில்லை. ஆனா தெரியல. மறுநாளிலே எப்போ போல கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் இதே போல அடுத்த நாள் வாரார். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே, நீங்கள் சகோதரரா இருக்கிறீர்கள். இந்த புத்தி முதல்ல எங்க வச்சு இப்ப சொல்றவர் ஏன் அப்ப சொல்லல? சில நேரம் நமக்கு பட்ட பின்னாடி தான் புத்தி வரும். இப்ப பேசுறாரு பாருங்க, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று. இத முதல்ல கேட்கலாம்ல. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். காலம் நிறைவேறிட்டே, ராஜ்யம் சமீபமாயிட்டே, காலம் நிறைவேறிட்டே, ராஜ்யம் சமீபமாயிட்டே, ஆயத்தமுள்ளவர் ஆனந்தம் இல்லாதவர்க்கு பயம், ஆயத்தமுள்ளவர் ஆனந்தம் இல்லாதவர்க்கு பயமே. சகோதரிகளே அத்தத்தா கழுவப்படுங்கள்.
கல்வாரி மலை மேல் ஏறினா, கல்வாரி மலை மேல் ஏறினா, கள்ளனை மன்னிக்க கூறினா. கல்வாரி மலை மேல் ஏறினா, கள்ளனை மன்னிக்க கூறினா, வல்லவராக மாறினா, நல்லேடு வார்த்தை கூறினா, வல்லவராக மாறினா, நல்லேடு வார்த்தை கூறினா. சகோதர சகோதரிகள் ரத்தத்தா கழுவப்படுங்களே, சகோதர சகோதரிகள் ரத்தத்தா கழுவப்படுங்களே. கள்ளனை கூட மன்னிக்க சொன்னார். ஆனா இவர் போய் முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இப்ப என்ன பேசுறாரு? நீங்க யாரு? மனுஷரே, நீங்கள் சகோதரரா இருக்கிறீர்கள். லோத்துக்கு கூட ஆபிரகாம் இப்படித்தான் சொல்லலாம். உன் மெய்ப்பருக்கு என் மெய்ப்பருக்கு என்ன வேண்டாம்? வாக்கு வேண்டாம். நீ நான் யாரு? அந்த அறிவு ஏன் இவருக்கு போச்சு? நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். எவ்வளவு விட்டு கொடுக்கிற அனுபவம் இருந்துச்சு. ஏன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய அந்த தேவன் மோசைக்கு அந்த புத்தியை கொடுக்கலையே அவசரத்தில்? சில நேரம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்போ, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி. அப்புறம் தான் யோசிப்போம். இப்போ சொன்னார், சகோதரனே நீங்கள் யாரு? சகோதரர் அல்லவா? வாசிங்க, அருமையான காரியம். 7:20. மனுஷரே, நீங்கள் சகோதரர் அல்லவா? ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன? ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? இப்பதான் அவனுக்கு தெரியுது, ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம். நியாயாதிபதி யாரு? அவ்வளவுதான். நியாயாதிபதியாய் வருவார், அவர் நியாயம் செய்கிறவராய் வருவார். வருமையா போதகரே, வந்தமிட்டோ தங்கியேரோ, சேருமையா பல்விதரே, சிறியவனா எங்களே. அநியாயம் செய்கிறவன் இவன்ட கேட்கிறான், எங்க மேல உங்களை யாரு நியாயாதிபதியா அதிகாரியா வைத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. இன்னும் பேசுறான், நீ அந்த எகிப்தியனை எப்படி நேற்று அப்ப வேணா உனக்கு சாக்கு அடிச்சிருக்கோம். ஆமா, நேத்து நடந்தது என்ன? எனக்கு கண்வாளை பாடுறவே, நேற்றைய துயரம் வெல்லாம் இல்வே மறைந்ததையா, நேற்றைய துயரம் வெல்லாம் இல்வே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடே, கோடி கோடி நன்றிடடே, கோடி கோடி நன்றிடடே, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உன் திருப்பாதமே. நேற்று துயரம், ஆனா இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க. நேற்று அப்படின்னோட ஷாக் அடிச்சிருக்கோம். வாசிங்க, நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல. அப்பா, தீமை தண்டிக்குதா? தீமை பேசுது பாருங்க.
எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றார். இந்த வார்த்தையின் நிமித்தம், நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடிப்போய். அப்பா, நீதிமொழிகள் 28:1 இப்படி வாசிக்கிறோம், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். மறந்துடாதீங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். ஒருவனும் விரட்டல. யாரு மோசே அந்த 2 பேர்ல ஒருத்தன் எவனா விரட்டி வந்தானா? இல்லையே. அவன் கேட்டான் இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? நேற்று நீ அந்த எகிப்தியரை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அதுலயும் கூட ஆண்டவர் நன்மை தான் செஞ்சாரு பாருங்க. ஓடி போனாலும் ஆண்டவர் நன்மை தொடர்கிறது. அங்கே போய் கடைசியில் கல்யாணம் பண்ணான், சிப்போராளை பிடிச்சான், 2 பிள்ளைகளையும் பெற்றான். அது மட்டும் இல்லை, ஏற்ற காலம் ஒரு நாள் வர்ற வரைக்கும் 40 வருஷம் திக்குவாயனா, மந்த புத்திக்காரனா, ஐயோ என்னை யாரும் நம்புவானாங்கிற அளவுக்கு உணர வைத்தார். காரணம் என்ன? உன் தீமை உன்னை என்ன செய்யும்? கண்டிக்கும். உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். மறந்துடக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அதே சமயத்தில் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ச்சியாக வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 5000 ரூபா தொலைக்காட்சிக்கு மட்டும். அது மட்டுமில்லை, எங்கள் சபை 2 கண்ணும் தெரியாத நிரம்பி இருக்கிற மக்கள் வர்ற சபை. மதுரையில் வந்து பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்துருப்போம். ஏன்னா வாரம் முழுக்க ஒரு நல்ல வேலை இல்லாத மக்கள் இவங்க சாப்பிடணும். பொள்ளாச்சியில் ஒரு நண்பர் இருக்கார், அவர் பேர் ரங்கநாதன். அவர் என்ன செய்வார்னீங்கன்னா, மாதம் 10 கிலோ பெருஞ்சீரகம், 10 கிலோ சிறுஞ்சீரகம், 10 கிலோ வெந்தயம், 10 கிலோ கடுகு, இப்படி சில நேரத்தில் 10 கிலோ மிளகு, என்னென்ன இருக்கோ 10 கிலோ மல்லி, இப்படி எல்லாத்தையும் அனுப்புவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 100 கடுகு, 100 வெந்தயம், 100 சீரகம், இப்படி மாதம் முழுக்குள்ள அந்த மசாலா சாமான கர்த்தர் அவர் கொடுக்குற பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். நான் கூட கேட்பேன், இதுக்கு எதாவது பணம் வேணுமா? வேண்டாம் பிரதர், நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கர்த்தருக்கும்பார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள மனிதன். இன்றைக்கு நீங்களும் உங்கள் தொழிலில் ஒருவேளை கர்த்தருக்காக நான் அப்படி பொருளாக கொடுக்கலாமா? தாராளமாக. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒருவேளை வந்து பார்க்கலாமா பிரதர்? வாங்க, வந்து பாருங்க. ஐ எம் ஆன்சியஸ்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல். உங்களுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். வந்து பாருங்க. 2 கணதிரா மக்கள் நல்ல வேலை இல்லாத இவங்க போடுற காணிக்க ஒரு கரண்ட் பில்லு கூட வராது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பண்ணி தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி அதுலேருந்து இந்த தொலைக்காட்சியை போட்டு அதுலேருந்து எடுத்து இந்த சபையை எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற கிருபை வார்த்தையில் தான் நடக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் பார்வையிட்டு கொடுக்க உதவலாம். ஏன் வேதாகமங்கள், ஆடியோ வேதாகமங்கள் கொடுக்க உதவலாம். அது மட்டும் இல்லை, ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்த ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு கூட உதவலாம். நீங்கள் கேட்பீங்க, நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எப்படி உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. 2லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்னு ஒன்று வரும், இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு வரும். பிஜிஎம்னா பரிதிமை காஸ்பல் மினிஸ்ட்ரி, பிளைண்ட் மினிஸ்ட்ரினா பரிதிமையும் பார்வையற்றோர் சுவிசேஷ ஊழியம். இதில் நீங்கள் இதில்னா தாங்கலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கணும், எங்களுக்கு அதுக்கு வழியும் தான் நாங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்னீங்கன்னா நல்லா பாருங்கள். 84 388 520 8438852500 52 500 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பரிதிமையும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதன் வழியாக நீங்கள் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கான ஐயா உங்கள் ஃபேன் நம்பரே அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா
உங்களுக்கான வரி விலக்குக்கான காரியங்களை நாங்கள் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நானும் உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அருமையான நாளிலே உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை தண்டிக்கும் என்றீர். அந்தப்படி ஒவ்வொரு மனிதனுடைய தீமை அவனை கட்டாயம் தண்டிக்கும் என்பதை அறிந்து சங்கீதம் 37:27 படி தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், பல ஆண்டுகளாய் திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காய், கேன்சர் கட்டி, வயிற்றில கட்டி, இன்னும் பலவிதமான வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். மனம் விட்டு சொல்ல முடியாத மூல நோய், இன்னும் சொல்ல போனா வயிற்றிலே தன்னை அறியாத ஒரு வலி அல்லது பயத்தின் ஆவி, எதுவாய் இருந்தாலும் விடுதலை தருகிற தேவன் யோவான் 8:36 படி மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற வேத வாக்கின்படி ஒவ்வொருவருக்கும் மெய்யான விடுதலையை கட்டளையிடுவீராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.